பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் பிறந்த பின்னர் யாதும் ஊரே யாவரும் கேளீர். தீதும் நன்றும் பிறர்தர வாரா என்னும் நன்மொழியே நம் பொன்மொழியாம். போரை புறம் தள்ளி பொருளை பொதுவாக்கவே அமைதி வழிகாட்டும் அன்பு மொழி ஐயன் வள்ளுவரின் வாய்மொழியாம். அனைத்து ஜோதிட அறிஞர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். பொதுவாக நம்மக்கிட்ட நிறைய சமயங்களில் ஒரு கேள்வி கேட்பாங்க. நான் ஒரு வேலையில் இருக்கேன், எனக்கு நிறைய தொழில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது, நான் தொழில் பண்ணலாமா, அல்லது நான் இப்போ பண்ணுற வேலையே சிறப்பாக இருக்கா, இல்லை இந்த வேலை சிறப்பு இல்லை, எனக்கு ஒரு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நான் வேறு வேலைக்கு மாற்றிக்கலாமா, அது என்ன மாதிரி வேலைக்கு மாற்ற முடியும், நான் என்ன மாதிரி வேலை செய்ய முடியும், இப்படின்ற கேள்விகள் நிறைய பேருக்கு அடிக்கடி தோன்ற ஒரு விஷயந்தான். ஏன்னா அவங்களுக்கு அங்கே இருக்கிற வேலை ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத போது என்ன மாதிரி வேலைக்கு போகணும், நம்ம எதில் நம்ம போனால் நம்ம சிறப்பாக இருக்க முடியும், நமக்கு என்ன திறமை இருக்குது, இல்லை நம்ம இது எல்லாத்தையும் விட்டுட்டு மற்றவங்கக்கிட்ட நம்ம அடிமை வேலை பண்ணுறதை விட நம்ம ஒரு தொழில் பண்ணிடலாமா அப்படின்லாம் நம்மக்கிட்ட ஒரு முடிவெடுக்கிறதுக்காக கேட்க வருவாங்க. பொதுவாக இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான நம்ம இடத்துல நம்ம இருப்போம் ஜோதிடர். அந்த சமயத்தில் ஏனோ தானோன்னு ஒரு பதிலை சொல்லிட முடியாது. ஏன்னா ஒரு வேலையை விட்டுட்டு அவங்களுடைய ஜீவனம் அது இல்லையா விட்டுட்டு மொத்தமாக ஒரு பணத்தை போட்டு ஒரு தொழில் ஆரம்பிக்க போகிறாங்கங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா. நம்ம சரியான ஒரு கைடன்ஸ் கொடுக்கணும். ஸோ அதுக்கு மேலே அவங்க அந்த ஒரு விஷயத்த செஞ்சு அவங்க வாழ்க்கையில் அடிபட்டாங்கன்னா அது வேறு விஷயம். பட் ஒரு ஜோதிடர்கிட்ட அணுகும்போது நம்ம ஒரு விஷயத்த சரியாக பார்த்து சொல்லணும். ஸோ அது எந்த மாதிரி ஒரு ஜாதகத்தை பார்த்து நம்மளால் கரெக்டாக கணிக்க முடியும். இந்த ஜாதகத்தால் ஒரு பெரிய பெரிய பதவிக்கு போக முடியும், உயர் பதவிக்கு போக முடியும், அந்த மாதிரி ஒரு கெப்பாசிட்டி இருக்கிற ஜாதகம். அதனால் நீங்கள் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வேலையிலேயே நீங்கள் தொடருங்க, அல்லது ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போங்க. இந்த மாதிரி நம்மளால் ஒரு ஜாதகத்தை பார்த்து அட்வைஸ் பண்ண முடியுமா. அதே மாதிரி பெரிய பெரிய பொருளாதாரத்தை போட்டு வேலைக்கு போக முடியல, இல்லை வேலைக்கு போகிற கொடுப்பினை அவங்களுக்கு கொஞ்சம் வீக்காக இருக்குது அப்படின்னா அவங்க ஒரு பெரிய தொழிலதிபர் ஆக முடியுமா, அல்லது ஏதோ ஒரு என்டர்ப்ரனர் அவங்க ஒரு தொழிலை பண்ண முடியுமா, பணத்தை போட்டு முதலீடு பண்ணி ஒரு தொழில் பண்ண முடியுமா, அல்லது பணத்தை போட்டு முதலீடு பண்ணி தொழில் பண்ணலன்னா கூட தன்னோட அறிவும் திறமையாகவும் நிறைய பேர் தொழில் பண்ணுவாங்க. ஸோ அந்த தொழில் அதுக்கும் அவங்களுக்கு நிறைய கெப்பாசிட்டி வேணும். ஸோ நிறைய பேரை நிர்வகிக்கிற திறன், அந்த விஷயத்தை சரியாக எடுத்துகிட்டு போகிற திறன். ஏன்னா அவங்களுடைய நேரத்தை அவங்க அதில் செலவழிக்கணும், அந்த நேரம் சரியாக தான் செலவழிப்பாங்களா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஒரு ஜாதகத்தை நம்ம எப்படி அணுகிறது கணிக்கிறது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம இந்த ஜாதகத்தில் பார்க்க போகிறோம். இவங்க ஒரு பெண், இவங்க தொழில் பண்ணலாமா, ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபடலாமா, இருக்கிற வேலையிலே கண்டினியூ பண்ணலாமா, வேறு வேலைக்கு போகலாமா. ஸோ இந்த மாதிரியான கேள்விகள் தான் கேட்டாங்க. ஆக்சுவலாக அவங்க கேட்ட கேள்வி அவங்க வேலையில் இருக்கிறாங்களான்னு கூட எனக்கு தெரியாது. நான் பதில் சொன்னதுக்கு அப்புறமா தான் அவங்க அந்த ஒரு பதிலை சொன்னாங்க. முதல்ல அவங்க கேட்ட கேள்வி தொழில் பண்ணலாமா, ஷேர் மார்க்கெட்டுக்கு என்ட்ரி ஆகலாமா, ஷேர் மார்க்கெட்டில் என்ட்ரி ஆகலாமா, இந்த கேள்வி தான் கேட்டாங்க. ஸோ இந்த ஜாதகம் அதுக்கான அமைப்பு இருக்குது தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஜாதகர் பிறந்த தேதி 8/8/1992, கொடுத்த நேரம் 2:56 PM, வெறும் 10 செகண்ட்ஸ் மட்டும் நான் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன், அது பண்ணலனாலும் இதே தான் ஜாதகம். ஈரோடில் பிறந்திருக்காங்க, கேட்ட நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில், விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்தில் இவங்க பிறந்திருக்காங்க. இப்போ நம்ம ஆளும் கிரகங்கள் அப்படின்னு சொல்கிறது நம்ம எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இங்கே சந்திர நிலைகளில் ட்ரிபிள்எஸில் புதனும் டபுள்எஸில் சனியும் இருக்குது. சந்திர நிலைகளில் அன்றைக்கி சப்லாடும் சனி தான். அப்போ சனி புதன் அப்படின்ற 2 பிளானட் இருக்குது, நட்சத்திரமாக குரு இருக்குது. ஸோ இங்கே இருக்கிற பிளானட் சனி குரு புதன், இந்த 3 பிளானட் தான் நமக்கு ஆளுங்கிரகங்களில் இருக்குது. அதில் முக்கியமாக ட்ரிபிள்எஸில் புதனும் டபுள்எஸில் சனியும் இருக்குது. இந்த 2 பிளானட்டை நம்ம ஒரு துருப்புச்சிட்டாக வச்சுக்கிட்டு இந்த டைம் கரெக்ஷனுக்கு நம்ம பயன்படுத்தலாம். இப்போ இங்கே லக்னத்தை பார்த்திங்கன்னா இங்கே 1ன்னு போட்டிருக்கிறதுல பாருங்கள் பாவ ஆரம்ப முனைகள். இது லக்னத்தினுடைய பாவ ஆரம்ப முனைகளில் அவங்க கொடுத்த நேரத்தில், அவங்க கொடுத்த டைமில் இல்லை அவங்க கொடுத்த டைமில் என்ன ஜாதகம் எழுது நம்ம முதல்ல பார்த்துக்கணும். ஸோ லக்னத்தில் இருக்கிற அந்த ஆளுங்கிரகங்களை வச்சு லக்னத்தில் இருக்கிற பிளானட்டை நம்ம ரொம்ப மைல்டாக நம்ம கரெக்ஷன் பண்ணுறோம். இப்போ இந்த ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா உபநட்சத்திரமாக சனி ஆல்ரெடி இருக்குது. அப்போது நம்ம ஏற்கனவே அந்த ஜாதகத்தில் பாருங்கள் சந்திரனோட நிலைகளில் 3 சனி வந்திருக்கு. ஸோ அப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக வலுவான அமைப்பாக சனி இருக்கிறதுனால அங்கே சனி உபநட்சத்திரமாக வந்திருக்குது, நம்ம அப்படியே விட்டுறலாம். அதுக்கப்புறம் இருக்கிற பிளானட்டை நான் புதனாகவும் குருவாகவும் 10 செகண்ட் இன்க்ரீஸ் பண்ணோடனே புதனும் குருவும் வந்துருச்சு. ஸோ அப்போது
இந்த ஆளுங்கிரகங்கள் வந்திருக்கிற ஆளுங்கிரகங்கள் கொடுத்துருக்க டைம் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கேன். நான் வந்து டைம் கரெக்ஷன் செய்யலை. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ஜாதகத்தை பார்க்குறோம். கண்டிப்பாக இப்போ நிறைய பேருக்கு வந்து புதுசாக இந்த துறைக்குள்ளே இருக்கிறவங்களுக்கோ இல்லை பொதுமக்களுக்கோ என்ன ஒரு டவுட் வரும்னா, நீங்கள் ஏதோ ஒரு 10 செகண்ட் பண்ணுறீங்க, ஏதோ ஒன்று பண்ணுறீங்க, இப்போ இந்த ஜாதகம் கரெக்டு தானான்னு எப்படி தெரியும்னா, நாம் வந்து பேசுகிறோம் இல்லையா, இந்த ஜாதகத்தை நான் எந்த ஒரு கேள்வியும் யாருக்கிட்டையும் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே எடுக்கலை. அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களோட கேரக்டர் என்ன, எப்படி இருப்பாங்க, எதுவுமே கேட்கல. நான் இந்த பலன்கள் சொல்கிறேன், அவங்களுக்கு அது கரெக்டாக இருக்குதா, இந்த நான் சொல்கிற விஷயங்கள்லாம் கரெக்டாக தான் இருக்குமா அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம இந்த ஜாதகத்தை கரெக்டாக இருக்குதா நம்ம தீர்மானிக்கிறோம். நான் இந்த ஜாதகத்தை எப்படி பலன்கள் சொன்னேன்னா, இப்போ நீங்கள் பாருங்கள், இப்போ நான் காட்டுற சார்ட் அந்த இடம் வந்து ஃபுல் சார்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஃபுல் சார்ட் மீன்ஸ் சப்லாட் அளவில், அதாவது சப்லாடுங்கிறது ஒரு ஜாதகத்தில் அதுதான் 60% வலிமையை தீர்மானிக்கிறது. சப்லாட் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, ஒரு பிளானட்டோ அல்லது ஒரு பாவம் ஆரம்பிக்கிற முனை அல்லது ஒரு பிளானட் உட்கார்ந்துருக்கிற இடம், அங்கே வந்து ஒரு நட்சத்திரம் இருக்கும். ஸோ எல்லாருக்கும் தெரியும், எந்த 12 பாவ ஆரம்ப முனைகள்லையும் எல்லா இடத்துலையும் ஒரு நட்சத்திரம் இருக்கும். ஸோ அந்த நட்சத்திரம் 12 பாவ ஆரம்ப முனைகள் ஆரம்பிக்கிற இடத்துல ஒரு நட்சத்திரம் இருக்கும். அந்த நட்சத்திரத்தை 9 பகுதியாக பகுத்து பர்டிகுலராக எந்த பகுதியில் பாயிண்ட் அவுட் பண்ணி எந்த இடத்துல இருக்குதுங்கிறது தான் அந்த சப்லாட் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஸ்டார் அப்படிங்கிறது லார்டு அப்படிங்கிற மீனிங்கில் இது சப்லாடுங்கிறது உப நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த பாயிண்ட்டை நம்ம கண்டுபிடிச்சி 12 பாவ ஆரமுனைகளுக்கும் 12 உப நட்சத்திரங்களை கண்டுபிடிச்சிடறோம். அதே மாதிரி 9 பிளானட் அந்த ஜாதகத்தில் எந்த நட்சத்திரத்தில் இருக்குதுன்னு பார்த்து அது 9ஆக பகுத்து எந்த பாயிண்டில் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறோம். இப்படி தான் ஒவ்வொரு பிளானட்டும் தன்னோட கையில் எந்தெந்த பாவமுனைகளுக்கு உபநட்சத்திரமாக வந்திருக்கிறது வலிமையான பகுதியாகவும், உபநட்சத்திரமாக வரலன்னா அந்த பிளானட் எந்த பாவத்துக்கு சப்சப்லாடாகவோ ஸ்டார்லாடாகவோ வந்திருக்குதுன்னு பார்க்கணும். இது எதுவுமே இல்லைன்னா நம்ம அமர்ந்த இடத்த எடுத்துக்கணும். வலிமை கொஞ்சம் கம்மியாக வேலை செய்யும், பட் அந்த இடத்த நம்ம எடுத்துகிட்டு நம்ம பலன்கள் சொல்கிறோம். இப்படி தான் நம்ம ஒரு விஷயத்தை பலன்கள் பார்க்கணும். நான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகத்தில் இந்த பெண்ணோட ஜாதகத்தில் இருக்கிற 9 பிளானட்டும் எந்த நட்சத்திரத்தில் இருக்குது, எந்த உபநட்சத்திரத்தில் இருக்குது, அதனுடைய கனெக்டிவிட்டி என்ன அப்படிங்கிறது மேலே கிரக தொடர்புகள் பாவ உப அதிபதி அளவில்னு நம்ம கொடுக்குறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே எப்படி ராசி கட்டம் 12 ராசி கட்டம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 12 ராசி கட்டத்தை இப்படி கட்டமாக போட்டிருக்கிறது இல்லையா, இங்கே மேஷத்துலேருந்து ஆரம்பித்து மீனம் வரைக்கும் 12 ராசி கட்டங்களை நம்ம எப்படி ஒருத்தருடைய ஜாதகமாக கணிக்கிறோமோ அதே தான் அந்த கட்டம் இப்படி ஸ்கொயராக இருக்கிறதுக்கு பதிலாக இப்படி வரிசையாக நம்ம பார்க்குறோம். ஏன்னா இது பாவ முனை தொடர்புகளாக பல பாவங்களோட கனெக்டிவிட்டியாக வருது. அங்கே வந்து 12 ராசி ஜஸ்ட்டு 12 ராசி தான். இங்கே ஒவ்வொரு பாவமும் தான் நின்ற நட்சத்திரம், அதாவது ஆரம்பிக்கிற நட்சத்திரம் பாயிண்ட்டு இன்னொரு உபநட்சத்திரம் வழியாக அதுக்கு தான் கையில் 2-3 பாவமுனைகளுக்கு கூட அது வந்து சப்லாடாக வந்திருக்கலாம், 2-3 பாவமுனைகளுக்கு சப்சப்லாடாக வந்திருக்கலாம், 2-3 பாவமுனைகளுக்கு அது ஸ்டார்லாடாக வந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம பாவமுனை தொடர்புகளாக எடுக்கிறதுனால அது நம்ம இப்படி வரிசையாக எடுத்து கொடுத்துருக்குறோம். ஒன்றும் இல்லை, ஒன்றுன்னு போட்டது அந்த ஜாதகனுடைய லக்னம் அப்படின்னு அர்த்தம். லக்னம் அப்படின்றது அவங்களுடைய எண்ணங்கள் என்ன, அவங்களுடைய திறமைகள் என்ன நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த ஜாதகத்தில் 12 பாவங்கள் கொடுத்துருக்குது. 1 அப்படின்னா லக்னம் அவர், 2ன்னா பேச்சு திறமை கையிருப்பு பணம், 3ன்னா கம்யூனிகேஷன் மனசு உணர்வு புலங்கள் நரம்பு மண்டலங்கள் இரத்த நாளங்கள், 4ன்னா வீடு வண்டி வாகனங்கள் நிலையான ஒரு கொள்கைகள் ஸ்டெபிலிட்டி, அவங்க வந்து ஒரு விஷயத்தை சிஸ்டமேட்டிக்காக பண்ணுறது ஃப்யூச்சர் பிளானிங், இது எல்லாமே 4ஆம் பாவம். 5ஆம் பாவம் அப்படின்னா அது கமிஷன் ரிலேட்டடான விஷயங்கள், விட்டு கொடுத்தல், காதல், குழந்தை பிறக்கும் சக்தி, இந்த மாதிரி விஷயங்கள், நோய் எதிர்ப்பு சக்தி, இதெல்லாம் 5ஆம் பாவம். 6ன்னா ஒருத்தர் வேலைக்கு போக முடியுமா, அந்த வேலையை எப்படி சிறப்பாக பண்ண முடியும், ஆளுமை திறன் இருக்குதான்னா 6ஆம் பாவம். 7 அப்படின்னா எப்படி இணைந்து செயல்படுவோமா மற்றவங்களோட, இல்லை நாம் வந்து டாமினேட் பண்ணுவோமா, சர்வீஸ் ஓரியன்டான தொழிலுக்கு போக முடியுமா, இது எல்லாத்தையும், அல்லது மற்றவங்களோட எப்பயுமே பிரச்சனை பண்ணிட்டு இருப்போமா, இதெல்லாம் 7ஆவது பாவம். 8 அப்படின்னா ஒருத்தருக்கு எதிர்பாராத நல்ல மற்றும் கெட்ட விஷயங்களை சொல்லக்கூடிய பாவம் 8ஆவது பாவம். அந்த 8ஆவது பாவம் வலிமை அடையுது அப்படி, அதாவது 8ஆம் பாவம் 8-12 தொடர்பு இருக்கும்போது பெரிய பெரிய துர்சம்பவங்களையும் கிரானிக்கல் டிசீஸ் மாதிரி விஷயங்களையும் அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. 8ஆவதுக்கு அப்புறம் 9ஆவது பாவம். இப்படி இப்போ ஜாதகத்துலேயும் நம்ம 12 கட்டமும் இப்படி தான் சொல்லுவோம், பட் அது இவங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்குறது தான் இந்த கேபி சிஸ்டத்தினுடைய வலிமை. 9ஆவது பாவம்னு பார்த்திங்கன்னா அது இறையருள் அல்லது நுண்ணறிவு. நல்லா இருக்கும்போது கடவுளே நமக்கு நல்ல விஷயங்கள், அகம் சார்ந்த விஷயம் அப்படிங்கிறது பணம் இல்லாமல் ஒரு கடவுளுக்கு தொண்டு செய்கிற மாதிரி விஷயங்களோ, மற்றவங்களுக்கு வந்து தாராளமாக அள்ளி கொடுக்குற விஷயங்களோ, என்ன சொல்கிறது, இது 9ஆம் பாவம் அப்படிங்கிறதெல்லாம் ஒற்றைப்படையாவது நிறைய ஜாதகங்கள் லக்னம் எல்லாமே, அதாவது ஒற்றைப்படைங்கிறத விட 5-9 இருக்கும்போது அவங்க வள்ளல்னே சொல்லலாம், அவங்கள அந்த மாதிரி அள்ளி அள்ளி கொடுப்பாங்க. அந்த பாவம் தொடர்பான விஷயங்களை தானம் செய்வார்கள் 9ஆம் பாவம் தொடர்பு இருக்கும்போது. அந்த மாதிரி 9ஆம் பாவம் ஒற்றைப்படையாக இருந்தால் அவங்களுக்கு வந்து நுண்ணறிவு இருக்கும், பட் ஆனால்
என்ன சொல்கிறது, பொருளாதாரம் 9ஆம் பாவம் ரீதியாக அவங்களுக்கு எதுவும் இருக்காது. ஸோ 9ஆம் பாவம் ஒற்றைப்படையாக இருக்கும்போது நமக்கு நம்மளுடைய முன்னோர்கள் வழியாக நமக்கு நல்ல விஷயங்கள் ஆரோக்கியம் வந்து சேரும். அதே இரட்டைப்படையாக இருந்தால் கடவுளே நமக்கு நிறைய பொருளாதாரத்தை அதிர்ஷ்டம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த அதிர்ஷ்டம் வழியாக நமக்கு கொடுத்துட்டே இருக்கும். அது 9ஆம் பாவம் நல்லா இருக்கிறவங்களால தான் +2லலாம் வந்து மார்க் வாங்கிட்டு டைரெக்டாக வந்து ஒரு மெரிட்லேயே சீட்டு வாங்குறாங்கல்ல, ஸ்காலர்ஷிப்லலாம் போகிறாங்களே, இதெல்லாம் வந்து 9th பாவம் நல்லா இருக்கிறவங்களால தான் அந்த ஸ்காலர்ஷிப்லாம் அவங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். 6ஆம் பாவம் நல்லா இருக்கவங்களுக்கு பேங்க் லோன் கிடைக்கும், 9ஆம் பாவம் நல்லா இருக்கவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். இந்த மாதிரியெல்லாம் இந்த நல்லா இருக்கிறதுனா என்னன்னா, இரட்டைப்படை பாவங்கள் முக்கியமாக 2, 6, 10 பாவங்களை கர்ம திரிகோண பாவங்களை தொடர்பு கொண்டிருக்க வேண்டும். 10ஆம் பாவம் அப்படிங்கிறது தொழில். இப்போ இது 7ஆம் பாவமும் தொழிலையும் வரும், நம்ம மற்றவங்களை சந்திக்கும் நபர்கள்லையும் வரும். 10ஆம் பாவமும் தொழிலை ரொம்ப பிரம்மாண்டமாக நிறைய பலதரப்பட்ட அறிவுகளோட நிர்வகிக்க திறனோட செய்கிற தொழிலுடைய அறிவு அப்படின்னு சொல்கிறோம். 11 அப்படிங்கிறது நிறைய மக்கள் கூட்டத்தோடு நம்ம வந்து அந்த ஒரு என்ன சொல்கிறது இருக்கிறது, நம்ம நண்பர்கள்னு சொல்லுவோம், சங்கம் குழு, அந்த மாதிரி ஒரு பெரிய விஷயங்களை நல்லபடியாக நமக்கு கிடைக்குமா. அதே மாதிரி என்ன சொல்கிறது, நம்மளுடைய ஆசைகள், நமக்குன்னு ஒரு ஆசைகள் இருக்கு இல்லையா, அபிலாஷைகள், அது நிறைவேற ஸ்தானமே இதுதான். நம்ம சேமிப்பு திறன் நல்லா இருக்குதா அப்படின்னு பார்க்குறதும் 11ஆம் பாவம். ஸோ அதே மாதிரி இதை வச்சு இரட்டைப்படை பாவங்களாக தான் நல்ல சேமிப்பு திறன் இருக்கும், ஒற்றைப்படை பாவங்களாக தான் நண்பர்களோட சேர்ந்து ஜாலியாக இருப்பாங்க. அதே மாதிரி நோய் எதிர்ப்பு திறன், ஸ்டாமினாலாம் நல்லாயிருக்கும். அகம் அப்படிங்கிறது ஒற்றைப்படை பாவம், புறம் அப்படிங்கிறது இரட்டைப்படை பாவம். அதில் எஸ்பெஷலி 2, 6, 10ங்கிறது ரொம்ப நல்ல பொருளாதாரத்தை தரக்கூடிய பாவங்கள். அதே மாதிரி 12வது பாவம் அப்படின்னு சொல்கிறது வந்து நமக்கு 1 அயன சயன சுகபோகஸ்தானம். நமக்கு வந்து அது நல்லா இருந்துச்சுன்னா நமக்கு வந்து எப்படின்னா ஹாஸ்பிட்டலுக்கே நம்ம போக மாட்டோம். ஒற்றைப்படையார் நல்லா இருக்கிறதுங்கிறது அகம் சார்ந்த விஷயமா இருந்தால் ஒற்றைப்படை. இரட்டைப்படை அப்படின்னா 2, 4, 6, 10 அல்லது 2, 6, 10 முக்கியமாக இந்த பாவங்களை தொடர்பு கொண்டிருக்கும் போது நமக்கு நல்ல 12ஆம் பாவம் அப்படி இருந்தால் நமக்கு நிறைய முதலீடுகள் நமக்கு இருக்கும். வெளிநாட்டில் போய் நம்ம தங்கி பெரிய பெரிய வேலைகளில் இருக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் 4ஆம் பாவத்தோட தொடர்புலாம் 12ஆம் பாவம் நிறைய 4, 10லாம் இருந்தால் பினாமி சொத்துக்கள்லாம் சேர்த்து வைக்கிறவங்க, இல்லை வந்து கவர்மெண்ட்டு கணக்கு காண்டாத சொத்துக்கள்லாம் கூட அவங்ககிட்ட நிறைய இருக்கும். ஸோ இந்த மாதிரி அதாவது சொத்துக்கள்லாம் அளவுக்கு அதிகமாக இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஏதோ கணக்கு காட்டி கம்மியாக கட்டுவாங்க இல்லையா டேக்ஸ், இந்த மாதிரியெல்லாம் சொத்துக்கள் இருக்கும். 12ஆம் பாவம் இரட்டைப்படை பாவங்களை தொடர்பு இருக்குங்க தான் ஒருத்தவங்ககிட்ட காசு கொடுத்தா அவங்களுக்கு திரும்பி வரும் வட்டியோட. 12ஆம் பாவம் ஒரு 5, 9ல் வந்தால் காசு கொடுத்தா நீங்கள் மறந்துருங்க நம்மளே சொல்லிடலாம். ஸோ இந்த மாதிரி ரொம்ப தெளிவாக ஒரு விஷயத்தை நம்ம எடுத்து காட்ட முடியும். ஸோ ஏன் இந்த 12 பாவங்களையும் நான் சொல்கிறேன்னா, இந்த 12 பாவங்களுடைய கனெக்டிவிட்டியை வச்சு தான் ஒருத்தர் வந்து என்ன மாதிரியான திறமை அவங்களுக்கு இருக்குதுன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ரொம்ப சிம்பிள் இந்த சிஸ்டத்தில். ஸோ இப்போ இந்த ஜாதகத்தில் பாருங்கள், ஒருத்தருடைய லக்னம் முதல்ல அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குதா பார்ப்போம். அடுத்தது வேலைக்கு போகிறதுக்கான திறமை 6ஆம் பாவம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். 7ஆம் பாவம் தொழில், 10ஆம் பாவம் அதை வந்து ஒரு அந்தஸ்தாக செய்யக்கூடிய ஒரு அங்கீகாரம் இவங்களுக்கு இருக்குதா அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு தசாபதிகள் வந்து ஹெல்ப் பண்ணி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா லக்ன சப்லார்ட் சனி லக்னத்துக்கு மட்டும் இல்லை, 3ஆம் பாவம் 7ஆம் பாவம் 9ஆம் பாவத்துக்கு கூட்டு விளைவுகளாக சனி சப்லார்டாக இருக்குது. இப்படி வந்துட்டாலே இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பெரிய விஷயங்களை நிர்வகிக்கக்கூடிய அல்லது பெரிய தொழிலமைப்பு இவங்களால் முடியாது. சர்வீஸ் ஓரியன்டான தொழில் தான் பண்ண முடியும், அல்லது சர்வீஸ் ஓரியன்டான சிம்பிளான ரிலாக்ஸ்டான வேலைக்கு தான் போக முடியுங்கிறது இயல்பு. ஏன்னா லக்னம் கூட்டு விளைவுகளாக 1, 3, 7, 9ஓட கனெக்ட் ஆகிருக்குது. ஸோ இப்போ தொடர்புகள் நல்லா இருந்தாலும், அதாவது நல்லா இருந்தால் மீன்ஸ் இரட்டைப்படை பாவங்களை தொடர்பு இருந்தால், இரட்டைப்படை பாவங்கள் தான் பொருளாதாரம். ஸோ இரட்டைப்படை பாவங்களை தொடர்பு இருந்தாலும் கூட அவங்க வந்து சர்வீஸ் ஓரியன்டான சேல்ஸ் மார்க்கெட்டிங் ரிலேட்டடாக நல்ல இடத்துல அவங்க இருக்கலாம், கம்யூனிகேஷன் விஷயங்களில் நல்ல இடத்துல இருக்கலாம், அதாவது சாஃப்ட்வேரில் நல்ல பெரிய பொசிஷனில் இருக்கலாம். இது மாதிரி நம்ம ஆனால் லக்னம் எப்போது வந்து 3ஆம் பாவத்தோடையோ 9ஆம் பாவத்தோடையோ கனெக்டிவிட்டி வந்துருச்சோ அவங்க ஒரு பெரிய பெரிய தொழிலை பண்ண முடியாது, சிம்பிளாக நம்ம சொல்லிடலாம். அதையும் தாண்டி 6ஆம் பாவம் வேலை எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். இந்த ஜாதகத்தில் முதல்ல லக்னம் அப்படிங்கிறது 1, 3, 7, 9 கூட்டு விளைவுகளாக வந்து நட்சத்திரமாக சந்திரன் 2, 5. அந்த 2 அப்படிங்கிறது பொருளாதாரம், 5 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தொழிலுக்கு எதிரான பாவம். தொழிலுக்கு மட்டும் இல்லை, வேலைக்கும் அது எதிரான பாவம். வேலை 6ஆம் பாவம்னா 5ங்கிறது அதுக்கு 12வது பாவம். அதே மாதிரி தொழில் அப்படிங்கிறது 10ஆம் பாவம்னா அதுக்கு 8வது பாவமாக வரக்கூடியது இந்த 5வது பாவம். ஸோ அந்த மாதிரி எப்போதுமே நமக்கு வந்து இந்த ஒரு 5, 9 பாவங்கள் ஒரு ஜாதகத்தில் தொடர்பு இருந்தாலே அவங்க 2 விஷயத்துக்குமே கொஞ்சம் பண்ண மாட்டாங்க, சோம்பேறியாக தான் இருப்பாங்க. இதெல்லாம் நான் சொன்னேன், ரொம்ப சோம்பேறித்தனம், பெரிய பெரிய விஷயங்களை இவங்களால் ஹேண்டில் பண்ண முடியாது, ரொம்ப ரிலாக்ஸ்டான வேலை தான் பண்ண முடியும், இவங்களாலலாம் தொழில் பண்ண முடியாது, பெரிய உச்ச பதவிகளாக இவங்க போக முடியாது. இதெல்லாம் அவங்க எதுவுமே சொல்லாததுக்கு முன்னாடி நான் சொன்ன விஷயங்கள் அவங்க எல்லாமே ஆமாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் தான் இதெல்லாம் சொல்லும்போது அவங்களுடைய இந்த லக்னா கெப்பாசிட்டியெல்லாம் சொன்னதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாங்கன்னு நான் சொல்கிறேன்.
நின்ற உபநட்சத்திரம் பார்த்திங்கன்னா சுக்கிரன் 8, 11. ஸோ 8ங்கிறது ஒரு ப்ராப்ளமேட்டிக் ஒன்று, 11 அங்கேயும் ஒற்றைப்படை. ஸோ தொடர்புகள் 2, 5, 8, 11. அப்போது 1, 3, 7, 9 பாவங்கள் 2, 8, 5, 11 தொடர்பு கொடுக்கும்போதே ஒரு மிதமான ஒரு சூழ்நிலை தான். அவங்களுக்கு பெரிய பெரிய விஷயங்கள் அவங்களால ஹேண்டில் பண்ண முடியாது. பெரிய பொருளாதாரத்தை ஏர்ன் பண்ணணுன்ற அளவுக்கு ஹார்ட் ஒர்க்கே அவங்களால பண்ண முடியாது. இது லக்னத்தினுடைய கெப்பாசிட்டி. 7ஆம் பாவமும் அதே தான் வருது. 7ஆம் பாவங்கிறது நம்ம சமுதாயத்திலிருந்து என்ன அளவுக்கு நம்ம ஒரு நல்ல ஒரு கம்யூனிகேஷன் நல்லா கிடச்சி அந்த ஒரு மக்கள் ஃபோர்ஸை நம்மளுடைய சொசைட்டியை நம்ம ஒரு பொருளாதாரமாக எப்படி கன்வெர்ட் பண்ணுறோம் அந்த நாலேஜ் அப்படிங்கிறது தான் 7ஆம் பாவம். மக்கள் சக்தியை நமக்கு வந்து பொருளாதார சம்மந்தப்பட்டவங்க மாற்றிக்கிறது, நம்மளால் மாற்றிக்கக்கூடிய திறமை வர்றது நமக்கு. இங்கே 7ஆம் பாவம் பார்த்திங்கன்னா 2, 8, 5, 11னா ஒரு மக்கள் சக்தியவோ அல்லது சமுதாயத்து மூலமாகவோ பொருளாதாரத்தை எடுக்கிற அளவுக்குலாம் பெருசாக அவங்களுக்கு வந்து எந்த ஒரு கெப்பாசிட்டியும் இல்லை. அதுவும் 2, 8ங்கிறது வாக்குவாதம் தான். இன்னும் சொல்லப்போனால் தன்னுடைய கணவனாக இருந்தாலும் சரி, சமுதாயம் இருந்தாலும் சரி, நம்ம ஒரு தொழில் பண்ணாலும் சரி, நிறைய வாக்குவாதங்கள் வரும். ரொம்ப ரிலாக்ஸ்டாக வந்து அப்புறம் பேசிட்டு நமக்கு பெரிய விஷயங்களை அவங்க எடுத்து திறம்பட நடத்துகிற அளவுக்கும் அவங்க சக்தி இருக்காது. 5, 11ன்னு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஜாதகங்கள் அவங்களால பெரிய பெரிய விஷயங்களை எடுத்து செய்ய முடியாது. தொழிலமைப்பு இந்த 7ஆம் பாவத்துக்கிட்ட இல்லை. சரி, 10ஆம் பாவம் நல்லா இருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா, 10ஆம் பாவம் இங்கே பார்த்தீங்கன்னா 6க்கும் 10க்கும் குரு சப்ளாட், நட்சத்திரமாக சுக்கிரன் 8, 11, உபநட்சத்திரமாக சனி அதே 1, 3, 7, 9 கனெக்டிவிட்டி வருது. ஸோ எண்டு ரிசல்ட் வந்து கனெக்டிவிட்டி 1, 3, 7, 9, 11ன்னு வருது. அப்போ இங்கேயும் அவங்களுக்கு வந்து ஒரு 10ஆம் பாவம் ஒரு பெரிய பெரிய விஷயங்களை நிர்வகிக்கக்கூடிய திறன் அவங்களுக்கு கிடையாது. ஸோ அப்போ லக்னமும் அந்த மாதிரி ஒரு கெப்பாசிட்டி இல்லை. 6ஆம் பாவம் வேலையும் ரொம்ப ஸ்ட்ரெங்க்த்தாக, இங்கே 6ஆம் பாவம் வேலை நம்ம 10 அப்படிங்கிறதுக்கும் 6ங்கிறதுக்கும் ஒரே குரு தான். அப்போ அது வந்து பெரிய ஒரு பதவிகளாக அடைவாங்களா? ஒரு வேலைக்கு போய் நம்ம உச்சபட்ச பதவிக்கு போயிடுவேன்னா முடியாது. 6ஆம் பாவம் அவங்களுக்கு 2, 6, 10 தொடர்பில் இல்லை. 10ஆம் பாவமும் 2, 6, 10 இல்லை. அப்போ அவங்க ஒரு வேலையிலையும் உயர்ந்த பதவிக்கு போக முடியாது, தொழிலையும் ஒரு பெரிய பெரிய விஷயங்களை அவங்களால சமாளிக்க முடியாது. ஸோ இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்க சொன்னாங்க, ஆமாம் சாஃப்ட்வேரில் இருக்கிறதே அவங்களால ஹேண்டில் பண்ண முடியல, ஏன்னா அவங்களால அந்த ஹார்ட் ஒர்க்கை பண்ண முடியல, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணி தான் வேறு ஏதாவது பண்ணலாமா, தொழில் பண்ணலாமா. அப்போ நான் சொன்னேன், சாஃப்ட்வேருங்கிறது ரொம்ப டென்ஷனான ஜாப் தான் இவங்களுக்கு. எந்த வேலையுமே டென்ஷனான ஜாப் தான். இவங்களோட டைம் வந்து ரிலாக்ஸ்டாக போயிட்டு ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு, அதுவும் டென்ஷனாக நம்ம ஒரு ரிசப்ஷனிஸ்ட்டாக இருக்கிறது, ரொம்ப கேஷுவலாக ஒரு மார்க்கெட்டிங்கில் சேல்ஸில் அது கூட அவங்களுக்கு ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது. இவ்வளோ நீங்கள் பண்ணி ஆகணும் இந்த டைம்குள்ளேன்னு கொடுக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அவங்க ப்ரெஷராக தான் ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னேன். அதனால் நீங்கள் அந்த மாதிரி பெரிய பெரிய தொழில் முதலீடெல்லாம் இவங்களுக்கு பண்ணாதீங்க, இவங்களால் பண்ண முடியாதுன்னு சொன்னேன். ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு கேட்டாங்க. ஸோ ஷேர் மார்க்கெட்டில் பண்ணலாம், லாங் டேர்ம் பண்ணலான்னு சொன்னால் அது ஏன்னு சொல்கிறேன். பொதுவாக இங்கே பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டுக்கு 5ஆம் பாவம் ராகு வந்து ஷேர் மார்க்கெட்டுக்கான பாவம், அது கூட மீடியமாக இருக்குது. 5ஆம் பாவத்துக்கு சந்திரன் சப்ளாடாக வந்ததுனால நின்ற நட்சத்திரம் சூரியன், இப்போ ஏன்னா சூரிய தசை நடக்குது, நின்ற நட்சத்திரம் குரு, இப்போ குரு புத்தி நடக்குது, சந்திரன் போகிற பயணிக்கிறது தான் தசை புத்தி. அது இப்போதைக்கு 2, 6, 10 தொடர்பு. அடுத்த சூரிய தசை மாறினதுக்கு அப்புறமா சந்திர தசையே வரும், அப்பயும் 2, 5. அப்போ 2ங்கிறதுனால ஓரளவுக்கு பொருளாதாரம் வரும், 5ங்கிறதுனால அங்கேயும் ஒரு பெரிய அளவுக்கு அவங்க சாதிக்க முடியாது. அப்போ இன்ட்ராடேன்னு சொல்லக்கூடிய டெய்லி பண்ணக்கூடிய ஷேர்ஸ் அவங்க ஷேர் மார்க்கெட்டில் போட முடியாது. லாங் டேர்ம் போடலாம், லாங் டேர்மும் ரொம்ப கைடன்ஸோடு பண்ணலாம். இவங்களுக்கு வேறு ஒரு ஐடியா கொடுத்துருக்கேன். என்னென்னா, இவங்களுக்கு அந்த 5, 2 இருக்கிறதுனால மற்றவங்களுக்கு ஆலோசனை கொடுக்க முடியும், அறிவு நிறைய இருக்கும். பட் இவங்களா அதை வந்து இன்வால்வ் ஆகும்போது தான் நிறைய லாஸை ஃபேஸ் பண்ண முடியும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் லாங் டேர்ம் போட்டு வைங்க, ஷார்ட் டேர்ம் எதுவும் பண்ணாதீங்க, நல்ல ஷேர்ஸு கைடன்ஸோடு பண்ணுங்கள். ஆனால் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டிங் ரிலேட்டடாக படிச்சுட்டு அந்த துறைகளில் மற்றவங்களுக்கு ஆலோசனை கொடுக்குற வேலையில் நிறைய இப்போ ப்ரோக்கிங் கம்பெனிஸ் இருக்குது, அதில் நீங்கள் ஜாயின் பண்ணி மற்றவங்களுக்கு நீங்கள் ஆலோசனை கொடுத்தா நல்லா பண்ணுவாங்க. ஏன்னா அந்த நாலேஜ் லக்னத்துக்கு ஒற்றைப்படை நிறைய இருக்குது, 3ஆம் பாவமும் ஓரளவுக்கு லக்னத்தோட கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ நிறைய விஷயங்களை இன்ஃபர்மேஷன்ஸை கேதர் பண்ணி அவங்களால அந்த வேலை பண்ண முடியும். முக்கியமாக 5ஆம் பாவம் வந்து சந்திரனாகவே இருக்கிறதுனால, மனோகாரகனாகவே இருக்கிறதுனால அடுத்த தசையும் அதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ மற்றவங்களுக்கு ஆலோசனை கொடுக்குற அந்த வேலையை அவங்க பண்ண முடியும் அப்படின்னு சொன்னேன். ஸோ இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய பெரிய உயர் பதவிகளை போகிறதோ தொழில் அமைப்பு இருக்கிறதோ பண்ண முடியாது. ஷேர் மார்க்கெட்டிங் கூட லாங் டேர்ம் பண்ண முடியும், கவனமாக பண்ணணும். அது கூட உணர்ச்சி வசப்படுற அந்த ஒரு கேரக்டர் இருக்கிறதுனால அது தொடர்பான வேலைக்கு இவங்களால் போக முடியும், மற்றவங்களுக்கு ஆலோசனை கொடுக்க முடியும். ரிலாக்ஸ்டாக டைம் பவுண்டிங் அவங்க கையில் இருக்கிற மாதிரி வேலை தான் பண்ண முடியும். இந்த 5, 9 இருக்கிறவங்க நினச்சா போகலாம் வரலாம், அந்த மாதிரி தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னே நம்மளால் தொழில் என்ன பண்ண முடியும், அவங்க என்ன பண்ணலாம், அவங்களுக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்குதுன்னு நம்மளால் சொல்ல முடியும். படிக்கும் போதும் நம்ம அந்த மாதிரி வழிகாட்ட முடியும். ஸோ இது வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இதை வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள்.
இந்த மாதிரி ஜாதகம் படிக்கணுன்னாலும் பார்க்கணுன்னாலும் எனக்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள். நான் இதை 3 மாதம் கோர்ஸாக சிஸ்டமேட்டிக்காக, அதாவது ஃபண்டமெண்டல்லேருந்து சிஸ்டமேட்டிக்காக 3 மாதம் கோர்ஸாக ஆன்லைனில் சொல்லிக் கொடுக்குறேன். யார் வேணாலும் படிச்சுட்டு இதே மாதிரி பலன்கள் சொல்ல முடியும். இந்த சிஸ்டம் வந்து ரொம்ப எளிமையாகவும் இருக்கும், கரெக்டானதாகவும் இருக்கும். பலன்கள் பார்த்துக்கணுன்னாலும் என்னை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள். ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்கும் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.